ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷன் பாம் ஆயிலில் நம்ம ஒரு சிலர் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஜஸ்ட்டு நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பித்தம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். இந்த பாம் ஆயிலில் நம்ம ஜஸ்ட்டும் பித்தத்தையும் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷன் பாம் ஆயிலுன்னு கிடையாது, கடையில் வாங்குகிற பாம் ஆயிலில் கூட நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பாம் ஆயிலில் பித்தத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன். இப்போ நான் ஒரு பாக்கெட் ரேஷன் பாம் ஆயிலை கட் பண்ணி அதில் ஃபுல்லுமே நான் ஊற்றிக்கிறேன். நிறைய பேர் ரேஷனில் இந்த பாம் ஆயிலை வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா உடம்புக்கு ஒத்துக்கலை, கால் வலி வருது, அது இதுன்னு ஏதோ சொல்லி பாம் ஆயிலை வாங்காமலே விட்டுருவாங்க. இனிமேல் நீங்கள் பாம் ஆயிலை எல்லாருமே வாங்கி இந்த மாதிரி பித்தத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இப்போ பாருங்கள், நான் பாம் ஆயிலை ஊற்றின உடனே அதில் கடையில் விற்கிற எண்ணெய் மாதிரியே தான் நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு ஜஸ்ட்டு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம நல்லா காய்ச்சி ரெடி பண்ண உடனே எண்ணெயை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம ஒரே ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லெமனை இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். போட்ட உடனே அப்படியே சலன்னு தெறிக்கும். கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 செகண்ட்லேயே அந்த சலசலப்பு அடங்கிடும். ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நான் 2 துண்டையுமே போட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதித்து அந்த சலசலப்பு அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் அதில் எவ்வளோ ஜஸ்ட்டு மேலே இருக்குன்ட்டு. நம்ம லெமனை போட்டு கொதிக்க வச்சதுனால தான் அந்த ஜஸ்ட்டு வெளியே வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆறுனதும் அந்த லெமனை வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வெடிகட்டிட்டு நம்ம எப்போதும் போல் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெய். இனிமேல் நீங்கள் ரேஷன் பாம் ஆயிலை வாங்காமல் விட்டுறாதீங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ இந்த பாம் ஆயில் கவரை கூட நான் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 துண்டாக எடுத்துட்டேன். இதை நீங்கள் இப்போ மழை பெஞ்சதுனால கதவுலலாம் ஒரு மாதிரி கொஞ்சம் பிளாக்காக பூசணம் பிடிச்ச மாதிரி இருந்தது. அப்படி இருந்தாலும் நீங்கள் இதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வார்னிஷ் போல் சூப்பராக இருக்கும் கதவு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பாத்ரூம் கதவில் கூட வெள்ளையாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த கீழ் பக்கத்துலலாம், அதிலலாம் கூட நீங்கள் இந்த எண்ணெய் கவரை நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த வெள்ளைலாம் போயிடும். கதவு புதுசு போலவே சூப்பராக இருக்கும். இரும்பில் கதவு இந்த க்ரில்லு மாதிரிலாம் இருந்தால் கூட துருலாம் லைட்டாக பிடிச்சிருந்தா கூட நீங்கள் இந்த எண்ணெய் கவரை வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா புதுசு போலவே அழகாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கதவு பாருங்கள் வார்னிஷ் போட்ட மாதிரி புத்தம் புதுசாக சூப்பராக இருக்குது.